பொதுவாக பெரும்பாலான மக்களுக்கு வந்து எனக்கு பின்னாடி வந்தவங்க இந்த ஊரில் வந்து சொத்து வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இத்தனை ஏக்கர் இருக்கு கேட்டிருப்பீங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான், அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து சொத்து அமையுது. நிறைய பீப்புளோட பிரச்சனை என்ன, பயம். சொத்து வாங்கினா கடன் ஆகிடும், அதை நம்ம எப்படி வாங்குறது, சரி நம்ம சொத்து வாங்குறதுக்கு பணம் இல்லை, பணம் எங்கே போகிறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பய உணர்வு தான் இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்குது. பெரும்பாலான மக்கள் சொத்து வாங்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம்னா அவங்க எடுத்த ரிஸ்க்கு, பயம் இருந்தாலும் அந்த தைரியத்தோடு அவங்க எடுத்த முடிவு தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சொத்து வாங்க வச்சிருக்குது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி கொண்டு சேர்த்துருக்குது. 2017 2018 வந்து லான்ச் பண்ணது. இது ஒரு எலைட் குரூப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, ஐடி பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள், அது மாதிரி நிறைய பீப்புள் இங்கே வந்து இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றத்தை இங்கே வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் தே ஃபீல் ஹாப்பி. டியூப்ளெக்ஸ் வில்லாஸ் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. வாங்கிறதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு சைட்டு கூட்டு வந்தேன். நம்ம கூட்டு வந்து இந்த இடத்துல வந்து சைட்லாம் காமிச்சிட்டு இங்கே புக் பண்ணுங்க சார், உங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல எலைட் குரூப்பு, நிறைய பீப்புள், நல்ல குட்டு, நல்ல அதிகமான பீப்புள் இருக்கிற இடம் இது வந்து. அதே மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் மாற்றம் கிடைக்கும், பசங்களுக்கும் ஒரு செக்யூராக இருக்கும். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் சார். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, பிளேஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். என்ன ரேட்டோ அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரீசனபிளா தெரிஞ்சுதா, என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? இல்லை சார், ரீசனபிளா தான் தெரிஞ்சிச்சு. கம்பெனி இதோட ரீசனபிளா தான் தெரிஞ்சிச்சு. அது பட் 27ஆம் நம்பர் வீட்டில் வந்து நான் கொடுத்த அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம பேசலாம். இதுதான் அவரோட வீடு. வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தாரு. சரி, அவர்கிட்ட கேட்கலாம். இது வந்து 2017 and 18 வந்து மேடம் வந்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது இது மாதிரி சுதர்ஷன் நகர் பக்கத்துல இருக்கு, வந்து பாருங்க, ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். மேடம் வந்து நான் சொன்ன உடனே மறுநாள் வந்து பார்த்தாங்க. இந்த ஏரியா ஒட்டி இருக்கு, அதனால நமக்கு போக்குவரத்து பிரச்சனை இருக்காது, இது மாதிரி தண்ணி பிரச்சனை இதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு, பக்கமா இருக்கு, நமக்கு செட் ஆகும், வந்து பாருங்க. அது இல்லாம லோன் வந்து இவ்வளவு லோனு நம்மளுக்கு அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் இல்ல, கண்டிப்பா நான் லோன் வந்து இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாதான் அந்த லோன் கண்டிப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. அப்புறம் இங்க உள்ள வரும்போது எதுவுமே வீடே இல்ல. இந்த வீடுதான் ஃபர்ஸ்ட் கடனால் போட்டதே இந்த வீடு மட்டும்தான். மாடல் ஹவுஸ் மட்டும்தான் 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து கடனால் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரையும் ஏதோ கஷ்டப்பட்டு முடிச்சுட்டோம் நாங்க. அதுக்கு உறுதுணையா இருந்தது நீங்க தான் கண்டிப்பா. ஏன்னா நான் வீடு வேணாம் எவ்வளவோ சொன்னோம், எங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீடே இல்லை, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். நீங்க வந்து கண்டிப்பா உங்களால முடியும், நான் வந்து வாங்கி தரேன், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க வாங்க தரோம். மற்றபடி கண்டிப்பா வாங்கிக்க மாட்டோம். அது இல்லாம வீடு வாடகை வீட்டுல இருக்குன்னா ஐயோ 1ஆம் தேதி வந்தா 4000 ரூபாய் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கஷ்டமெல்லாம் இல்லை, நம்ம வீடு தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து இங்க நடந்திருக்கு மேடம்? எங்க பொண்ணு கல்யாணம் இருக்கு, பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, பெரிய பொண்ணு கன்சீவா இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணி எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க சிரிக்கிறத வச்சு தெரியுது. சோ நீங்க என்ன சப்ஜெக்ட் பண்றீங்க சார்? முதல் நான் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு நான் என்னால ஒரு வீடு கட்ட முடியும் என்ற ஒரு மன நிறைவு சார். அதுக்கு பின்னாடி இங்க வந்த பின்னாடி எங்க பொண்ணுக்கு வேலை கிடைச்சிங்க சார். அதுக்கு பின்னாடி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். இப்ப இங்க நாங்க சொந்த வீட்டுல இருக்கோம். 2வது நல்ல ஓரளவுக்கு இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறத காட்டிலும் இங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மன இன்னைக்கு எல்லாருமே வந்து பிள்ளைகளை படிக்க வச்சிடறோம். பெரும்பான்மையான பிள்ளைகள் வந்து படிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய பொருளாதார ரீதியை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 50,000 வரைக்கும் அவங்க வந்து சேலரி வாங்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். பயத்துடைய உணர்வு இன்னமும் வந்து சொந்த வீடு கட்டாமல் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி கூட வாங்காமல் இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு. பிற்பாடு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற தள்ளி போடுதல், அதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலான்ற எண்ணம் வரும், அதுக்கான முயற்சிலாம் எடுப்பாங்க.
ஆனால் தள்ளி போடுவாங்க. இந்த முடிவெடுத்தல் என்ற விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனமான ஒரு விஷயங்களும் சரி, இல்லைனா அவங்க எடுக்கக்கூடிய அந்த போஸ்ட்பாண்டிங், அதாவது தள்ளி தள்ளி போடுற அந்த விளைவுகள் தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாததற்கான முதன்மையான காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தாத்தாவோ இல்லை நம்ம அப்பாவோ ஒரு நல்ல சொத்து வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அடிப்படை தேவைன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு இருக்கணும், இல்லைனா ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாவது இருக்கணும். தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மிக சிறந்ததாக அமைச்சிக்க முடியும். நம்ம ஒசூரில் 2 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா 35 lakhs, HNDDA RERA approved. 3 BHK லக்ஸரி டியூப்ளெக்ஸ் வில்லா 55 lakhs, கேட்டட் கம்யூனிட்டி. 5 to 6 monthsல உங்க வீட்டை நாங்க கட்டி தரோம். 95% பேங்க் லோன் அவைலபிள். சொத்து வாங்குற விஷயத்துல நீங்க தள்ளி போடாதீங்க. சொத்து வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா உடனடியாக முடிவு எடுத்து உடனடியாக ஒரு நல்ல நபரை பார்த்து ஒரு நல்ல நேரத்தில் நல்ல விலை கொடுத்து உடனே எடுத்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ஜெனரேஷன் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வாழ்வியல் மாற்றத்துக்குள்ள ஆளாக்கப்படுவாங்க. ஸோ சொத்து வேணுன்றவங்க உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தேவைனாலும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி பண்ணி கொடுத்து உங்களுக்கு சரியான முறையில் வந்து நான் வந்து கைட் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.